தந்தையிலிருந்து அந்த பிள்ளையை பிரிக்கிறார்கள். ஒரு கிணற்றில் தள்ளி விடுகிறார்கள். அங்கு செல்லி கொண்டிருக்கின்ற அந்த வாணிப கூட்டம் அவரை பெற்று அது ஒரு அடிமையாக எடுத்துக்கொள்கிறது. எகிப்துக்கு செல்லும் போது அங்கு அவரை விட்டு விடுகிறார்கள். அப்பொழுது அந்த குழந்தை ஒரு அரண்மனையிலே, அந்த நாட்டினுடைய மன்னருடைய அந்த அரண்மனையிலே அது வாழ்கின்றது. ஆனால் அவருடைய அழகை பார்த்து மதிமயங்கி அவரை தவறான இச்சையின் பக்கம் அவரை அழைக்கின்றார்கள், தவற்றின் பக்கம் அழைக்கின்றார்கள், பெண்கள் அழைக்கின்றார்கள். குறிப்பாக அந்த அரண்மனையில் இருந்த அந்த அமைச்சருடைய மனைவி அழைக்கின்றால். திருக்குறானில் இது பதிவாகி இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகின்றார், நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் இறைவனை அஞ்சுபவன். இந்த அரண்மனையை விட எனக்கு சிறைச்சாலை மேல். இறைவா, இந்த தீங்கு செய்வதற்கு பதிலாக என்னை சிறைச்சாலைக்கு அனுப்பிவிடு என்று அவர்